பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. வெல்கம் டு சினிமேட்ஸ் சினிக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ஓடிட்டு இருக்க படம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ், அதுக்கப்புறமா மாஸ்க். ஸோ இந்த ரெண்டு மூவியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேமான ஜானரில் தான் இருக்குது. ஸோ மிடில் கிளாஸ் மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட ஃப்ளாஷ்பேக் சீன், அதுக்கப்புறமா அவங்க கரண்ட்டில் நடக்கிற சீன், அதுக்கப்புறமா இதில் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பண்ணுறான்ற விஷயத்த சொன்ன விதம், மெசேஜ் கன்வே பண்ணது, இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு இந்த படம். மொத்தத்தில் இந்த படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்துச்சு. டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் தேட்டருக்கு போய் பார்த்துருவாங்க. ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருக்குது. ஸோ அப்படியே இப்போ மாஸ்க் பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் கவின். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரியா கிட்ட இருந்தும் நம்ம வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்கல ஒரு வில்லனிசத்தை. ஸோ அந்தளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன தான் கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மணி ஈஸ்ட்டு ஒரு நடக்கிற மாதிரி நம்ம ஊரில் மணி ஈஸ்ட்டு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிமாக இருந்தாலும் இதில் இவங்க எடுத்துக்கிட்ட டைம், இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்கோப்பு, அதுக்கப்புறமா இவங்க செட் பண்ண அந்த சீன்ஸ், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகிருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து மெசேஜோடு முடிக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனையும் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆண்டியோட ஸ்கோப் வந்து நல்ல ஒரு த்ரில்லிங்காகவும் ஒரு வில்லனிசத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு இல்லைனா கூட இவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். கவினை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நேச்சுரலாக நடிக்கிற ஆள். ஸோ இந்த மூவியில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஸ்டண்டிங்கு, ஃபைட்டிங்கு, சேசிங்கு, இதுக்கப்புறமா டான்ஸ், சாங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இந்த மூவி எப்படி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பார்த்திங்கன்னா எட்ஜில் உட்கார வைக்காது, உங்கள் சீட்டு எட்ஜில் வந்து உட்கார வைக்காது. படம் வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் போக போக உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா, இந்த படத்தோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் மூவி நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் மூவிக்கு 5/4 கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க் மூவிக்கு 5/3.9 கொடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ரேட்டிங். உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.